அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி பார்க்கும்போது வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய அமாவாசை தினம் வருகிறது. அமாவாசை அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய முன்னோர்களுக்கான வழிபாட்டு நாளாக கருதப்படுகிறது. அதிலும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படின்றதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தச்சாயன புண்ணிய காலத்தின் தொடக்கத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை அப்படிங்கிறது மிகவும் மகத்துவம் பெற்றது. ஏன்னா இந்த நேரத்தில் தேவர்களுக்கு இரவு காலமாக அமைய பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் முன்னோர்கள் பூமிக்கு வந்து தங்களை காப்பாற்றுவதற்கும் ஆசிர்வாதம் செய்வதற்கும் பூமியில் வந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம், அதாவது ஆடி முதல் மார்கழி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நாம் முன்னோர்களை வழிபடக்கூடிய பட்சத்தில் அதீத நன்மைகள் நமக்கு உடனுக்குடன் கிடைக்கப்பெறுவதுடன் பித்ரு தோஷம் விலகும் அப்படின்னும் சொல்வதுண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை எந்த அளவுக்கு மகத்துவம் பெற்றதோ ஆன்மீக ரீதியாக, அதே அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜோதிட ரீதியாக ஆன்மீக அதில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதும் மகத்துவம் பெற்றதாக இருக்கிறது. அதாவது அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அமைகிறது. இந்த தாக்கம் அப்படிங்கிறது கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை எப்படிப்பட்ட நிலைகளில் ஏற்படுத்த போகிறது, அந்த மாற்றங்கள் தங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாவித நன்மைகளும் உண்டாகலாம். கவலைகள் நீங்க பெறுவீங்க. மன தைரியம் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அதிகரிக்கலாம். பணத்தேவை அதிகரிக்குங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. வீண் செலவு மன அமைதியை பாதிக்கிறது ஆகியவை இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் நடந்து கொள்ள பாருங்க. ஒருபுறம் பொன்பொருள் சேர்க்கையும் இருக்கிறதுங்க. அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் வில்லங்கம் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் சுமூகமான பலன்களை தரும் அப்படின்னும் சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. மாணவர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்க்கும்போது அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாங்க. மேலும் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு வகைகளில் தங்களுக்கு சாதகமான நிலைகளை ஏற்படுத்த வகையில் இருக்க பெற்றாலும் சில பல விஷயங்களில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தாங்க செய்யும். இருந்தாலும் பெரிய அளவில் வந்து எவ்வித பாதிப்பும் கிடையாதுங்க. அதே சமயம் துணிச்சலான சில முடிவுகளை வந்து எடுக்கிறதன் மூலமாக தங்களுக்கு நன்மைகள் கிடைக்குங்க. மனதில் மகிழ்ச்சியான எண்ணங்கள் தோன்றலாம். திடீரென்று அவசர முடிவை எடுக்க வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் கோபத்தை கட்டுப்படுத்துறதன் மூலமாக நட்பு உறவினர்களிடம் சுமூகமான நிலை நீடிக்கவும் செய்யலாம். திருமண முயற்சிகள் கைகூடுங்க. பிள்ளைகள் பற்றிய மனக்கவலை நீங்க பெறுவீங்க. அதே போல கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். தந்தை வழியில் இருந்து வந்த பிரச்சனைகளும் சரியாகும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க. வழக்குகளில் சுமூக முடிவுகள் வந்து சேரலாம். வெளிநாட்டிற்கு வேலை கல்வி தொடர்பாக செல்ல எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். அரசியல்வாதிகளுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகளும் நீங்கும். அதே மாதிரி வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் இருக்குது. அது தங்களுக்கு லாபமாகவும் இருக்கப்பெறலாம். வங்கி கணக்கில் வந்து ரொக்க இருப்பு அதிகரிக்க செய்யும். இதுவரைக்கும் கடினமாக இருந்த காரியங்கள் கூட எளிதில் கைகூட ஆரம்பிச்சிடும். பயிர் விளைச்சல்கள் அதிகரிக்கவும் செய்யும். சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. குடும்ப உறவுகள் பரிபூரணமாக ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவாங்க.
அதே மாதிரி பொருளாதார உயர்வுனால எப்போதுமே மனதில் மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புண்ணியத்தல யாத்திரைகள் ஏற்படலாம். குடும்பத்தாருக்கும் அவர்கள் ஆசைகள் நிறைவேறுவதால் குதூகலமாகவே இருப்பாங்க. அனுபவபூர்வமான அறிவுத்திறன் அதிகரிக்கவும் செய்யும். பூமி வீடு மூலமா லாபங்களும் ஏற்படலாம். எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்பட செய்யும். பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பக்தி மார்க்கம் பக்தி சொற்பொழிவுகள் பாடல்கள் கேட்கறதுல ஆர்வம் அதிகரிக்க செய்வதோடு ஆன்மீகம் ரீதியான நாட்டமும் தங்களுக்கு அதிகரிக்க செய்யலாம். எதிர்பாராத தனவரவு ஏற்படுங்க. அதே சமயம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்தபடி அரசு உதவிகள் அனைத்தும் தாமதமின்றி கிடைக்கப்பெறுவீங்க. பெரிய மனிதர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் ஆதரவால் நினைத்த காரியங்கள் எளிதில் முடிவடையும். சில நேரங்களில் சுறுசுறுப்பான நிலையும் மனோபயமும் நிலவும். தொழில் சம்பந்தமான திடீர் பயணங்களால் ஆதாயங்கள் உருவாகலாம். பழைய கடன்களை அடைக்க புதிய கடன்கள் வாங்கவும் நேரலாம். இடைவிடாத பணி காரணமாக நேரத்திற்கு உணவு உண்ண இயலாமலும் போகலாம். தொழிலில் புதிய விரிவாக்கங்கள் செய்வதால் எதிர்பாராத அளவுக்கு அசாத்திய வளர்ச்சி ஏற்படும். மேலதிகாரிகளின் உதவி மற்றும் அனுகூலத்தால் உயர் பதவிக்கான சிபாரிசுகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய மகான்களினுடைய ஆசையும் புதிய அரசு தொடர்புகளும் தங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீங்க. சிலருக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரம் சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் கிடைக்கப்பெறும். அதனால் ஆதாயங்களும் ஏற்படும். பணம் வந்தால் செலவுகளும் வரும் தானே. அதே மாதிரி கேளிக்கை பிறந்தநாள் விருதுகள் அப்படின்னு செலவுகளோடு மகிழ்ச்சியும் பொங்கும். அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் புது பதவிகள் அதன் மூலமாக வருவாய் பெருக்கமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பிரபலமானவர்களினுடைய நட்பால் தங்களுக்கு வேண்டியதை சாதித்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம். தங்களுடைய நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறும். தங்கள் சிறந்த பணிக்காக மேலதிகாரிகளால் மெச்சப்படுவீங்க. பதவி உயர்வு எளிதாக கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. சிலரை பொறுத்த வரைக்கும் தலைவலி கண்ணில் பிரச்சனைகள் வந்து சீராகிடும். இருப்பினும் கவலை வேண்டாம். பெண்கள் தங்களுடைய சேமிப்பை வைத்து புதிய ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. வேளாண் பொருட்கள் உற்பத்தி விவசாயிகளுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீணான வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருப்பது நல்லது. அதுபோல் தங்கள் எதிரிகளிடமிருந்து விலகி இருப்பதும் நல்லது. பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது இழப்பை தங்களால் சரிகட்ட முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல குடும்பத்தினர் ஒத்துழைப்பால் நல்ல உயர்வான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். தங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சிகரமான கொண்டாட்டங்கள் தூள் பறக்கும். சிலரிடம் கடன் கொடுத்தவங்க கண்டிப்புடன் நடந்தும் கொள்வாங்க. அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் இடும் கட்டளைகளை ஏற்று நடக்கும்படியான அதிகாரம் மிக்க உயர் பதவிகள் கிடைக்கப்பெறும். சிலருக்கு தெய்வ சங்கல்பத்தால புத்திர பாக்கியம் உருவாகலாம். மாணவர்கள் தங்கள் பொன்னான நேரத்தை புதிய கலைகளை கற்க செலவழிப்பாங்க. பல திசைகளில் இருந்தும் வரவேண்டிய நிலுவைகள் கைக்கு வந்தும் சேரலாம். தங்கள் வாக்கு வன்மை மற்றும் சிறந்த பொதுசன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் நல்ல பண்பாளர்களின் தொடர்புகளும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை அடைவீங்க. எப்போதும் மனதில் ஏற்படும் தெய்வ சிந்தனையால் மன நிம்மதி அதிகரிக்கலாம். சோதனைகள் அனைத்தையும் சாதனைகளாக மாற்றுவீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பல வகைகளில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. வழக்குகளில் பொறுமையான அணுகுமுறை ரொம்ப ரொம்ப அவசியம். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யுன்யம் அதிகரிக்க செய்யலாம். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்க பெறுவீங்க. தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்க பெறுவீங்க. மற்றவர்களுடன் பேசும்போது வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்க. வாகனத்தில் செல்லும்போது கூடுதல் கவனம் தேவைங்க. இரவு நேரங்களில் பயணம் செய்யறத தவிர்த்து கொள்ளுங்க. வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு.
அலுவலகத்தில் ஓரளவுக்கு உற்சாகமான சூழல் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. சக ஊழியர்களிடம் தங்களிடம் ஆலோசனை கேட்டு வருவாங்க. இருந்தாலும் அவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறது சற்று சிரமமான விஷயம்தான். அதிகாரிகள் அனுசரணையாகவே இருப்பாங்க. சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியமான ஒன்று. அவசரப்படக்கூடாது. விற்பனையும் லாபமும் உங்களுக்கு சரிசமமாகவே இருக்கும்.